உங்க எல்லாருக்கும் ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா முருங்கா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது என்னமோ பாக்கியராஜ் மூவில ட்ரெண்ட் ஆச்சுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. சொல்ல போனா அவரு நல்லதுதான் பண்ணிருக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம எல்லாரையும் சாப்பிட வச்சிருக்கிறாரு. போனா அந்த டைம்ல எல்லாம் முருங்கைக்காய்க்கு பெரிய டிமாண்டே இருந்த டைம்னு கூட சொல்லலாம். நம்ம பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் அது ஒரு பெஸ்ட் மெடிசன் கூட சொல்லலாங்க. உதாரணத்துக்கு முருங்கை இலையை நீங்க சாப்பிடுறீங்க, அதை சாப்பிட்டா என்ன பண்ணும் அருண் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை சாப்பிட்டீங்கன்னா பாடியில உள்ள பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது போக உங்க பாடி வீக்கா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை சரி பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட் மெடிசன் கூட சொல்லலாங்க முருங்கை இலைய. எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டைஜஷன் ப்ராப்ளம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? முருங்கைக்காயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். முருங்கைப்பூ அது என்ன பண்ணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டியது முருங்கைப்பூ. இதை நீங்க கண்டினியூவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் கண்டிப்பா நார்மல் ஆகும். கடைசியா முருங்கை விதை என்ன அருண் பண்ணிடும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய ரோல் பிளே பண்ணுது. இப்ப எல்லாருமே கேன் வாட்டர், ஆரோ வாட்டர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம லைஃப் சைக்கிளே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னதான் சுத்தம் பண்ணி தண்ணி குடிச்சாலும் நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன்ற ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறதுனாலதான். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, முருங்கை விதை இருக்குல்ல, முருங்கை விதைய ஒரு துணியில போட்டு மூடி கட்டி தண்ணியில போட்டு வச்சிருவாங்க. இந்த காலத்து பெஸ்ட் ஆரோ வாட்டர்னு கூட சொல்லலாம். அது என்ன பண்ணும்னா வாட்டரை பியூரிஃபை பண்ணி நல்ல தண்ணியா கொடுக்கும். நம்மள பல பேருக்கு இதெல்லாம் தெரியறதே கிடையாது. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு பயோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.